ஹெல்மெட் இருக்குதா? வச்சது எல்லா ஹெல்மெட்டும் ஹெல்மெட் நான் கீழே வைக்கிறிய திருப்பதிக்கு இருக்குடா. அது எப்படி யா நைஸ். வண்டி எல்லாம் மாறி மாறி பஞ்சர் ஆகிட்டே இருக்குது கைஸ். என்னன்னே தெரில, எல்லா வண்டியும் பஞ்சர். மறக்காம பால்பாறை வந்தீங்கன்னா அந்த கவர்கல் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டுனா கவலைப்படுங்க. ஏன்னா என்னோட வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. போலாமா? ஐயோ ஐயோ பேண்ட் கிழிஞ்சிருச்சாட்டு. ஐய் அம்மா, வண்டி போகாதுண்ணா. ஆ புரியல. மண்டை ஈரமாக தான் ஹெல்மெட் போட்டால் ஹெல்மெட் நெய்யுமான்னு கேட்குறான். ஏய் அங்கே பிடிப்பாங்கடா. இப்போ பிடிப்பாங்க. டேய் ஹெல்மெட் போட்டுக்க, போலீஸ் பிடிப்பாங்க. போலாமா? டேய் எறா போகலாம். தலை ஏறுங்க போகலாம். எடுங்க. ஆஹா வாய்ப்பே இல்லை. எல்லாம் இறுக்கி கட்டி வச்சுக்கிறாங்கண்ணா. ஆனால் உளுந்துரும் அங்கே எதாவது வேறு ஏதாவது சேஃப் பண்ணு வைக்க முடியுமா? இதில் வைக்க முடியும். ஆனால் நனையணும். ஓகேவா? அது கவர் இது எதுவும் எடுத்துகிட்டு போய் தள்ளு. இல்லை வேறு எங்கேயும் வைக்க முடியுமா? டேய் அது துணி எடுத்துட்டு கூட தண்ணி துணி. அதுதான் உள்ள வைக்க. போலாமா? காய்ஸ் மழை ஊற்றுது காய்ஸ் வால்பாறையில். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை இல்லை, கொஞ்சமாக மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் மழை ஊற்றுது காய்ஸ். மழை கொத்துது காய்ஸ். குளிர் எடுத்துக்கிச்சு. இப்போ போயிட்டு நம்ம கவர்கல் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன். கவர்கல் வியூ பாயிண்ட்டு வண்டிக்கு 100 ரூபாயா இல்லை ஒரு ஆளுக்கு தான் 100 ரூபாயான்னு தெரில. வண்டிக்கு சேர்த்து வாங்கினாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகும்? எவ்வளோ? 400 வண்டிக்கு 400 ரூபா. எங்களுக்கு 700 ரூபா. அப்படியா அப்பா, அது ரொம்ப அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் நான் வால்பாறை வந்தப்போ அவ்வளோ கேட்குறேன்னு சொல்லித்தாங்க, போகவே இல்லை. இது என்னடா இருக்கும் போது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அங்கே தான் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டே இருக்குது. அங்கே போய் நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிரட்டுறோம். என்னாச்சு நிற்கிறான்னு தெரியலையே. கிருபா என்னாச்சா தெரியலையே. நடுக்காட்டில் தனியாக விட்டுட்டு இங்கே பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறானுங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு வருவோம். இதுக்குதான் இவனுங்க முன்னாடி விட்டாலும் முன்னாடி போகிறவன் வேகமாக போயிடுறான். சரி என்ன இப்படி போயிது மழை? யா நைஸ். வண்டி எல்லாம் மாறி மாறி பஞ்சர் ஆகிட்டே இருக்குது கைஸ். என்னன்னே தெரில, எல்லா வண்டியும் பஞ்சர். அந்த எம்டியும் பஞ்சரு, இந்த வண்டி R15 பஞ்சர் ஆகிருக்கு. மாறி மாறி பஞ்சர் ஆகிட்டு இருக்கு.
இது நான் எதில் போகிறது இதை கழட்டு. அவன் பின்னாடி போயிட்டான். அவன் என்னத்துக்கு அந்த கம்பி பிடுங்கண்ணா? அந்த பைக்குக்காரப்பட்ட பிடிங்கிட்டான்டா. கம்பிலாம் இல்ல, அது மொத்த பட்டையா இருந்துச்சு. அது என்ன மயிறு பிடுங்கண்ணா அவன்? புடுங்காத கையில அப்படியே ஃப்ரீயா இருக்கான். சரிங்க வா, இதெல்லாம் அவருங்க ஒரு பேக் எடுத்துக்கங்க. ஒரு பேக் எடுத்து அவர் மாட்டிக்க சொல்லு. அவன் ஒரு பேக் பின்னாடி வச்சு கட்டு. ஆள்பாறை வரைக்கும் அதுக்கப்புறம் எதாவது பண்ணிக்கலாம். பஞ்சர் ஓட்டிட்டு பஞ்சர் ஓட்டிக்கலாம். கடைசியில் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. நம்ம வந்து இந்த தடங்கள் மேலே தடங்களாக வந்து இந்த இதில் பார்த்துட்ருக்கோம். என்னாச்சுன்னு தெரில. சரி கைஸ், நம்ம மழையும் ஹெவியாக இருக்குது கைஸ். நம்ம வந்து வால்பாறை போயிட்டு கொஞ்சம் ரெயின்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் விலாக் பண்ணிக்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள் தலைநர் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரணமாக இருக்குது கைஸ். மறக்காமல் வால்பாறை வந்தீங்கன்னா தலைநர் வியூ பாயிண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இவனுக்கு வேறு நம்மளை விட்டுட்டே போயிட்டானுங்க. கொஞ்சம் மைக்கு கோளாறாச்சு கைஸ். கேமராவில் மைக் கனெக்ட் பண்ண முடியல. டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சவுண்டு எப்படி வருதுன்னு தெரியல கைஸ். ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். கரெக்டாக கடைசியாக இந்த இடத்துல வந்து மைக் ரிப்பேர் ஆகி போச்சு. கடுப்பாக இருக்குது. அந்த எல்லா இதுலேயுமே இப்படி தான் கைஸ் ஆகுது. ரைட்லேயுமே முக்கியமான இடத்துல மட்டும் இந்த மைக் வந்து ஏதோ ஒன்று ஆகி போயிடுது. அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாக செம்ம மழை கைஸ். ஹெவி ரெயின். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. சரியான கிளைமேட் கைஸ். மறக்காமல் வந்து வால்பாறை வந்தீங்கன்னா தலைநர் வியூ பாயிண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம இதாக இருக்குது. பீக் மான்சூன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் மான்சூன் இப்போ பீக்கில் இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி வால்பாறையிலேருந்து மழை ஃபாக் இப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையும் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா வண்டியெலாம் மாறி மாறி பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஒருத்தன் பஞ்சரான வண்டியில் பஞ்சர்னு தெரிஞ்சு அந்த கம்பியை பிடிங்கி விட்டான். பிடிங்கி விட்டு ஆள் பஞ்சர் ஒட்டிட்டு அப்புறம் போகலாண்டா அப்படின்றதுக்கு, இல்லை நான் சிங்கிளாக தானே வரேன் அப்படின்ட்டு இங்கே வியூ பாயிண்ட் பார்க்க என்னை விட்டுவிட்டு அந்த பஞ்சரான வண்டியை தூக்கிட்டு மேலே போயிட்டானுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். செம்ம கிளைமேட் கைஸ். வால்பாறையிலேருந்து இங்கே தலைநர் வியூ பாயிண்ட் வராமல் போயிட்டீங்கன்னா ஏன்டா இங்கே வரலன்னு இது கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. எங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்காமலே போயிட்டோம். இப்போ ஏன்டா பார்க்காம போகணுன்னு தோணுது. இங்கே பாருங்களேன், முன்னாடி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது கைஸ். ஒன்றுமே தெரியல. என்ன போகுது என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன், ஐயோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. செம்மையாக இருக்குது கைஸ். வால்பாறையில் அந்த தலைநர் வியூ பாயிண்ட் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் போருங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கார் வருதுன்னே தெரியுது. ஐயோ அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது கைஸ். வரவங்கெல்லாம் பார்த்து வாங்க. இங்கே இந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து வால்பாறையிலே ஹையஸ்ட்டு பீக்காம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அது பத்தாவதுக்கு மழை வேறு பெய்யுது கைஸ். ஆனால் செம்மையாக இருக்குது கைஸ். ஒர்த்து இது. நம்ம அந்த 450 ரூபா கொடுத்து இங்கே பார்க்க வர்றது சரியான ஒர்த்து. ஆனா ஏன்னா வந்து என்னடா ஆகுறது நமக்கு நிலமை. வண்டி இதெல்லாம் போட்டு யானையால இறக்கத்தெல்லாம் ஓடிற முடியாதுடா. இப்படிலாம் ஓடிறாதுடா. ஸ்ட்ரெயிட்டா அப்படி ஓடினா தான் பிடிச்சிருக்கோம். நம்ம இப்படி இறக்கத்தில் இறங்கி ஓடுறோம்ல குண்டு மூலியமா, அதெல்லாம் இறங்கி ஓடாது. ஸ்ட்ரெயிட்டா ஓடினாலும் வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். நேராக ஓடினா பிடிச்சிடும். ஆமாடா. இருப்பா போனது யானையா போட்டுருப்பான்டா. ஏண்டா இருப்பா போன ஜென்மத்தில் யானையா போட்டுருப்பான். 10 பொருத்தும் பக்காவாகுது. என்ன ஒரு நிமிஷம் உசுரை உருவாக்கிடுச்சு. வியூ பாயிண்ட் கீழே தான் இருக்குது. டே ஹெல்மெட்டு கீழே போட்டுச்சுன்னா உள்ளுக்கெல்லாம் ஏறிட்டு இருக்குதுடா.
நம்ம வண்டி அது இருக்காதுல்லடா. டேய் நம்மளும் தரையில் நிறுத்தி, டேய் அவன் செடியில் நிறுத்தி வச்சிருந்தான்டா, அங்கேருந்து இருக்குண்டா. செடியில் நிறுத்தி வச்சிருந்தான்டா. ஏறுறாடா. மொத்தம் அந்த வண்டி கடைசியோடு போக மாட்டேன்டா. ஹெல்மெட் இருக்குதுடா. என்ன கார்த்தி ஹெல்மெட் இருக்குதா? ஏய் பொறுமையாடுறா. எங்கடா அந்த அவரு? கிருப்பா முன்னாடி போனீங்கன்னா செருப்பு தரி போயிருப்பா. ஹெல்மெட் உள்ளக்குதா? வச்சது எல்லா ஹெல்மெட்டும் வா ஹெல்மெட். நான் கீழே வைக்கிறிய திருப்பி இங்க இருக்குடா. அது எத்தனை டீ அத கொல்லியா தொடக்கூடாது. அப்படியே ஓட்டு. டயர் அப்படியே யாரும் செத்து போயிடும். டயர் யாருன்னா அப்படி செத்து போண்டா. சூப்பர். ஏய் போட்டு வாடா சீக்கிரம், மழை அதிகமாகுது. பலஜே இது வச்சுக்கிட்டே பலஜே. அது நான் வச்சுக்கலாமா? ஏய் இங்க புறா இதுல கட்டி விட்டுட்டா. ஏய் போடாதான்டா. ஏன் போட்டு அதுல அது என்னையோ தையல் பிடிங்கிட்டு போய் சைடுல. ஏய் இங்க அட பார்த்தா ஐயோ நம்ம பிடிச்சு போச்சு. என்ன பண்ற? ஏறுங்கடா. நான் பேக் பண்ணு. பராஸ் புட்டு தாயலி. கைஸ் கவர்கல் வியூ பாயிண்ட்ல இதோ பாருங்க கைஸ், மிஸ்டர் பாருங்க. சும்மா சொன்னாங்க 7th சும்மா அப்படி இருக்குது கைஸ். ரியல் எவன் மாதிரியே இருக்கு கைஸ். சும்மா சூப்பராக இருக்குது மிஸ்ட்டு. மழை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மலைச்சாரல் தான் இங்கே இருக்குது. மறக்காம பால்பாறை வந்தீங்கன்னா அந்த கவர்கல் வியூ பாயிண்ட்ல விசிட் பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டுனா கவலைப்படுங்க. ஏன்னா என்னோட வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ மிஸ்ட்டு. சிங்கிள் ரோடு தான், ஜாலியாக வந்துட்டு நீங்கள் ஜாலியாக போகலாம். ஆனால் ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருக்குள்ள ரொம்ப சேஃபாக கொஞ்சம் தப்புனா கூட இங்கே காலியாக இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கேன். மறக்காமல் கவர்கல் வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது யானை சமமாக மாட்டு சமமாக இருக்கிறதுல நாங்கள் வரக்குள்ள ஃபுல்லாக மழை இது மிஸ்ட்டு எல்லாமே கலந்து வந்துட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் மறக்காமல் இந்த ஜூலை மாதம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து இந்த ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பருவ மழை காலம் வந்துச்சு, அதனால வந்து இந்த ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது வால்பாறை அப்படின்னா தமிழ் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டக்கு ஒரு வண்டி 50 ரூபா. ஆமாம், ஒரு வண்டி 50 ரூபா நினைக்கிறேங்க. இல்லை ஒரு ஆள் 50 ரூபா, வண்டிக்கு 20 ரூபாய். 7 பேர்த்துக்கு 4 வண்டிக்கு கேமராக்கு 5 ரூபா சேர்த்து 480 ரூபா கொடுத்தேன். இதுதான் வியூ பாயிண்ட். அங்கே நின்று பார்த்தா எல்லாம் தெரியும்.